ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது 2026 ஒன் ஆஃப் த ஒரு கொடூர எச்சரிக்கையான நாள் கரெக்டாக ஆகஸ்டுடைய 27ஆம் நாளை சொல்லலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணியுடைய 10ஆம் நாள் கிழமை வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை ஆவணி மாதத்துடைய அவிட்ட நட்சத்திரமானது வருது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி வருது. அதனால் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு, என்ன பரிகாரம் செய்யணும், அதுக்கப்புறம் பலன்கள் எல்லாமே வரிசையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயிற்சியாகி வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேதுவுடன் சூரியன் இணைகிறாரு. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி புதனும் சிம்ம ராசியில் நுழையிறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் நுழைந்து சேர்றதுனால திரிகிரக யோகமானது உருவாகுது. இதன் காரணமாக மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமே அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலமாக இந்த பௌர்ணமி காலம் அமைந்திருக்கு. பொதுவாக ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை தாண்டி சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் அங்கு நுழையக்கூடிய சூரியன் மற்றும் புதன் இவங்க 3 பேரும் சேர்ந்து திரிகிரக யோகத்தை உருவாக்குறாங்க. இது சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் இந்த பௌர்ணமியில் நன்மை அடைய போகிறீங்களா இல்லை தீமை அடைய போகிறீங்களாங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம், பலன்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் நிதி சார்ந்த விவகாரங்களில் இந்த பௌர்ணமியிலிருந்து நல்ல பலனை தரக்கூடியதாக நாட்கள் இருக்கும். உங்களுடைய வேலையில் புதிய பொறுப்புகள், சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உதவும். அதுவும் வணிக தொடர்பாக புதிய நபர்களுடைய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் பயனடைவீங்க. அதுவும் வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். உங்கள் தாள்கள் தொடர்பு திறன் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக பணிகளில் செயல்படக்கூடிய ஆதாயத்தை பெற்று நல்ல முன்னேறுவீங்க. சமூக வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும். ஸோ உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்களுக்கு டீப்பாகவும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க ஆவணி பௌர்ணமியில் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, அதுக்கப்புறம் சந்திர வழிபாடு, நாயனார் வழிபாடு, இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி தினம் திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் மிதுன ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் வாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது செப்டம்பர் மாதம் இல்லைனா ஆகஸ்ட் மாதம் வரும். இந்த டைம் ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழக்கிழமை காலையில் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை இரவு வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. பௌர்ணமி திதி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த டைம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது. பொதுவாக பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளை பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றும்
அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு மிதுன ராசிக்காரங்க பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த வழிபாடு. ஆக்சுவலி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தான் அதிக அளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலவு வந்ததுக்கு பின்னாடி பரிகாரத்தை செய்யுங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம் சொல்லி வழிபாடை மேற்கொள்ளுங்க. அதோடு இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று தேவை. ஸோ வெத்தலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரச இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கோங்க. அந்த இலையை சுத்தமாக துடைத்து அந்த இலைக்கு மேலே பாய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி வெள்ளத்தை வைக்க வேண்டும். அதை ரெடி பண்ணி பூஜையில் வைக்க வேண்டும். பௌர்ணமி வழிபாடு கீழே பூஜையில் விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி நிலவு வந்ததுக்கு பின்னாடி அந்த இலையோடு அந்த வெள்ளத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் சந்திர பகவான் தெளிவாக தெரிவாரில் அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நைவேத்தியமாக காட்டணும். காட்டும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 3 முறை கூறணும். பிறகு திரும்பவும் அந்த வெள்ளத்தை எடுத்து பூஜையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க. தீபம் எரியிற வரைக்கும் இந்த வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே போய் வைத்திருங்க. இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம் வீடு தேடி வரும். வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு உங்கள் ராசிக்காரங்க தானம் செய்வதன் மூலம் உங்கள் மிதுன ராசிக்கு கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்களும் உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்ல. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ளுங்க. ஸோ கர்ம வினைகள் குறைவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இந்த வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலிமா இந்த வழிகளால் உங்கள் கர்ம வினைகள் உடனடியாக குறையும். ஸோ மிதுன ராசிக்காரங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் புண்ணியம் சேருதில்ல. அப்போ புண்ணியம் சேரும்போது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான பலன்கள் சொல்கிறேன். பலன்கள் என்னங்கிறத டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ பலன்கள் வாங்க இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் எதிர்பாராத வாய்ப்பு எதிர்பாராத வகையில் நிறைய தேடி வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நழுவ விட்டுருப்பீங்கள, இனி அந்த மாதிரி நழுவ விட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். புதிய பொறுப்பு வழங்கப்பட்டால் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். அதனால் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள பாருங்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அது உருவாகிறதும் நல்லது தான், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காதல் வாழ்க்கையில் கூட புரிதல் அதிகரிக்கும். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிப்பதை தவிர்ப்பது முக்கியத்துவம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே செய்து முயற்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது தவிர்க்கிறது ஒரு அடிப்படையில் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ணி நீங்கள் ரிஸ்க் ஆகிறதுக்கு அதை தவிர்த்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் அந்த மாதிரி செயல்பட பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டீப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.